கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. பஷீர் அகமது. இங்க உட்காந்துருக்கீங்க காலையில ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க பசிக்கு, உட்காந்துருக்கீங்க. வேலை வெட்டி செய்ய முடியல. என்னாச்சு? முடியல, என்ன தள்ளி விட்டானுங்க. யார் தள்ளி விட்டா? இந்த உள்ளவனுங்க, சாப்பாடு வாங்குறவனுங்க. உங்களை பாக்கல பிள்ளைங்க? பாக்கலங்க. எத்தனை பிள்ளைங்க? ஒரு பையன், ஒரு பொம்பளை பிள்ளை. 2 பிள்ளைங்க உங்களை பாக்கலையா? பாக்கலண்ணே. நான் இந்த என்டர்பிரைஸ் கெட்பிஸ் கடை இப்படி டிவி ஜாமான் கொடுக்குறவங்களுக்கு சாப்பாடு ஆக்க போயிடுவேன். சரி, வேலை இல்லைன்னு அதான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க சமையல் வேலை பார்த்து நீங்க உங்களை பாத்துக்கிறீங்க. இந்த சமையல் வேலைக்கு அந்த வேலைக்கு போவீங்களா? ஆமா, போவேன். 10-300 ரூபா கொடுப்பாங்க. யாரும் உங்க சொந்தக்காரங்க யாரும் உங்களை தெரியலையா? தெரியலண்ணே. எத்தனை வருஷம் வீட்டு வீட்டு வந்து இப்போ ஒரு தீபாவளி நாள் வந்துண்ணே, அதுல இருந்து இங்கதானே கிடக்கு. யாரும் தேடி வரல. அப்படியே விட்டுட்டேன். நானும் மனசுல நிம்மதி இருக்கா? நிம்மதி இல்லைண்ணே. நிம்மதி இல்லைண்ணே. பிள்ளைங்க விரட்டி விட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்படக்கூடாது, தனியா இருந்தாலும் உழைச்சி சாப்பிடணும்னு வந்துட்டேன். யார்த்தையும் கிடைக்க பிள்ளைங்க கையில கூட போய் நிக்க கூடாதுன்னு. ஆமாண்ணே, உழைச்சி கொடுத்தேனே. ஆண்டவனுக்கு போது அந்த பகவானுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு உழைச்சி கொடுத்தேன். 2 பிள்ளைங்க உழைச்சி கொடுத்தீங்க. நீங்க உங்களை பாக்கலாம்னா கவலையும் படல. நான் கவலைப்படல. போடா, உயிர் போனாலும் போயிட்டு போகுதுன்ட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு பேசாம இருக்கு. யார்கிட்டும் பேச மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், டீ கூட கேட்க மாட்டேன். அவன் நம்மளுக்கு ஆள் பழகிட்டானுங்க. அந்த மொக்கு கடை கடையெல்லாம் பழகிட்டானுங்க. எது கேட்டாலும் கொடுப்போம். கவலைப்படாதீங்க. நான் ஒரு பையனா நினைச்சுக்கோங்க. நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். டீ ஷர்ட்ல கிழிஞ்சிருக்கு. ஆமாண்ணே. போடாங்க, ஊக்கெல்லாம் மாத்தி போடாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சட்டையும் நல்ல இதுவும் தரேன், வச்சுக்கோங்க. சரி. நான் நீங்க கீழே விழுந்துட்டீங்க, தள்ளி விட்டாங்க, நீங்க இல்ல கீழே விழுந்துட்டீங்க, நீங்க இல்ல முதல்ல அதை போய் டாக்டர்கிட்ட பாருங்க. சரிங்க. பணம் நீங்க டாக்டர்கிட்ட போய் முதல்ல இந்த கீழே விழுந்தேன் நீங்க இல்ல என்னங்கிறத பாத்துறேன். பணத்தை முதல்ல உடம்புதான் முக்கியம். சரிங்க. நீங்க வேலை பார்க்கணும், தெம்பு வேணும்ல. ஒரு ஊசியை போட்டுக்கிறேன். ஒரு ஊசியை போட்டுருவேன். கீழே தள்ளி விட்டாங்க. என்ன வயசாகுது? எனக்கு இப்ப 64 வயசு. 64 வயசாகுது. இப்ப வலியோட இருக்கக்கூடாது. முதல்ல டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு முதல்ல சரி பண்ணுங்க. அதே மாதிரி என்னைக்கு உங்களுக்கு உங்களால முடியலையோ அன்னைக்கு சொல்லுங்க. அதாவது நல்ல ஒரு ஆசிரமத்தை பார்த்து. சரி, சொல்லிட்டு போட்டுறேன். குளிச்சுட்டு இதை போட்டுக்கோங்க. சார்லாம் வேணாம், நான் யாரு உங்களுக்கு? சரிங்க, அதான் சொல்லிட்டீங்களா, பிள்ளை மாதிரி அமிட்டீங்க. சார்லாம் சொல்லக்கூடாது, சரியா? சரி, குளிச்சுட்டு இதை போட்டுக்கோங்க. நல்லபடியா எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. பிள்ளைங்க கஷ்டப்படுத்தினாலும் நான் செஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க எனக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல, நான் தனியா இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன்னு சொல்லிட்டு இந்த வழியோட உட்காந்துருக்கீங்க. மனசு யாருக்கு வராது, சரியா? கவலைப்படாதீங்க. அவங்களும் ஒரு நாள் தெரிஞ்சிருவான். கூப்பிடுறா நீங்க போயிருங்க. அப்படி ரொம்ப முடியல அப்படின்னா சொல்லுங்க, ஒரு ஆசிரமத்துல நான் சேர்த்துட்டேன். சரிங்க, சரியா? வேற ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க சார். வேற ஏதாவது என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களா? இல்லைங்க சார். டாக்டரை பார்த்து ஒரு ஊசியை போட்டு முதல்ல ரெஸ்ட் எடுங்க. சரி, வேற எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களும் புரிஞ்சுவாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். குளிச்சுட்டு நல்ல சட்டையை போட்டுவாங்க. வேற ஏதாவது எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க, சரியா? என்னால முடியாது, நான் எப்போ உங்களுக்கு செய்வேன். சரி, என் நம்பர் இருக்கு. சரிங்க சார். ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லைங்க, ஆசிரமத்துல சேர்ந்துக்கணும்னு தோணுச்சுன்னா என் நம்பருக்கு போன் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பணம் வேற ஏதாவது தேவைப்பட்டாலுமே சார் கூச்சப்படாம எனக்கு மாசம் எனக்கு போன் பண்ணிக்கலாம். அண்ணாடி பொழுது போனா சரிங்க சார். நான் 30 ரூபா 40 ரூபா இருந்தா போய் டீயை குடிச்சு நம்ம மட்டும் கடையில போய் உட்காந்துக்கிறேன். நிலைமை அப்படி இருக்கு சார். எல்லாம் பாக்குறானுங்க, நம்ம திண்டுக்கல்ல இருந்து வேம்பூர்ல இருந்து பாக்குறாங்க. எல்லாம் என்னடா இங்க உட்காந்துருக்கு அப்படின்னு, சும்மா உட்காந்துருக்கு, தாடி எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு. அங்கே வேம்பூர் வத்தல் கொண்டு இருக்கும்ல, நல்லா சுத்தமா இருப்பேன். அதெல்லாம் வேற மாற்றமெல்லாம் இருக்கு. கவலைப்படாங்க, எல்லாம் மாறும், சரியா? சரி, அதனால கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. பிள்ளைங்க இல்லைன்னா நான் இருக்க தைரியமா இருக்கு. சரிங்க, சரியா? சரிங்க. தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க, உரிமை கேளுங்க. அது ஆண்டவன் தான் ரத்தத்தை கொடுத்துட்டான். கண்டிப்பா ரத்தம் இருக்குதுன்னு தான் கொடுத்துட்டீங்க. ரத்தம் இல்லைன்னா நான் கொடுக்கணும், உட்காந்தே கிடக்கணும். ரத்தத்தை கொடுத்தீங்க, கிட்னியை கொடுத்தீங்க. சந்தோஷமா இருங்க. போதும், நல்லா உலகம் தெரிஞ்சவனுக்கு அது கிட்னி. கண்டிப்பா 5 ரூபாய் சொல்லுங்க, யாரு கொடுப்பா? நீங்க உட்காந்துருக்க அது சுத்தமா கல்லற. கண்டிப்பா யானை பூச்சி இப்ப இது இருக்கு. அவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. பார்த்தா உள்ள போய் கை காலை கழுவிட்டு யாரும் சாப்பாடு கொடுத்தா வாங்கி கொடுத்துட்டு போய் கூட சரிங்க. எனக்கு என் தட்டுல சாப்பாடு இருந்தா பத்தாது, என் பக்கத்து தட்டுல இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அப்ப நான் கடவுளை கும்பிடுறேன்.